3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இதுல தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் அவர் கிரியைகளே விளங்கும் என்று சொல்லி அந்த 1 யோவான்ல சொல்லப்படுது. இந்த செய்தி தலைப்பு 2 விதமான கூட்டத்தார் அப்படிங்கிற தலைப்புல தான் அவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போறோம். நல்ல கவனிக்கணும். இதுல என்ன சொல்லி இருக்குதுன்னா, கடவுளுடைய பிள்ளைங்க யாரு, பிசாசுடைய பிள்ளைங்க யாரு, இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது என்பதற்கு அடையாளமா யோவான் சொல்றார், அவருடைய கிரியைகளே அவர்கள் யார் என்பதை காட்டும் என்று சொல்லி யோவான் ஒரு அற்புதமான தெளிவை நமக்கு முன்வைத்தார். நல்ல கவனிக்கணும். கிரியைகள் என்றால் என்ன? கிரியைகள் என்றால் நம்முடைய செயல்கள், நம்முடைய செயல்பாடுகள், நாம் ஒரு காரியத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், இதுதான் செயல்கள். அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளா பிசாசுடைய பிள்ளைகளா? இங்க கேட்டா என்ன சொல்லுவோம்? நான் தேவனுடைய பிள்ளை தான், ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், சபைக்கு வரேன், கையில பைபிள் வச்சிருக்கிறேன், நல்ல உடைகளை உடுத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு கிறிஸ்தவனுக்கு எல்லா அச்சாடையாளங்களும் என்னுடைய உடலிலே காணப்படுகிறது, இப்படி நிறைய சொல்லிக் கொள்வோம். ஆனால் இந்த அடையாளங்களை வைத்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வேதத்தில் எங்கேயுமே சொல்ல வரல. அப்போ எதை வைத்து நீ கடவுளுடைய பிள்ளை என்பதை விலகிக் கொள்ள முடியும் அப்படின்னா உனக்குள் இருக்கிற செயல்பாடுகள். அப்போ உன்னுடைய செயல்பாடுகள் தான் நீ கர்த்தருடைய பிள்ளையா அல்லது பிசாசுடைய பிள்ளையா? சரி, உதாரணத்துக்கு இந்த பிள்ளைகள் என்பதை குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி கடவுளை குறித்தும் பிசாசை குறித்தும் ஒரு முறை பார்த்தேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாய் உலகத்துல வாழ்ந்து கடவுளுடைய எல்லா பண்புகள், அதாவது காணக்கூடாத கடவுளுடைய பண்புகளை காணக்கூடிய சரீரத்துல இயேசு இந்த உலகத்துல வெளிப்படுத்தி காட்டினார். அவருடைய கிரியைகள் எப்படி இருந்தது பாருங்க. சத்துருக்களை கூட நேசிக்க ஆரம்பிச்சார். யார? சிலுவையில ஜெபம் பண்ற பிதாவே, இவர்கள் இன்னது செய்கிறோம் என்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு என்ன பண்ணுங்க, மன்னிங்க என்று சொல்லுகிறார். யார? தெரியாமல் செய்தவர்களா? தெரிஞ்சுதான் காரி துப்புறாங்க, தெரிஞ்சுதான் சிலுவையில் அடிக்கிறாங்க, தெரிஞ்சுதான் உபத்திரவப்படுத்துறாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து, சத்துருக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பிதாவே இன்னது செய்கிறோம் என்று அறியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னியும் என்று இயேசு சொன்னார். அப்போ இயேசு எப்படி இருந்தார்? சத்துருக்களை மன்னித்தார், அநீதிகளை சகித்துக் கொண்டார். எதை சகிச்சார்? உண்மையாவே கடவுளுடைய அன்பு நமக்குள் இருந்து விட்டால் யார் என்ன அநியாயங்களை நமக்கு செய்தாலும் அதை நாம் சகித்துக்கொள். குடும்பத்தில் பாருங்க, பெற்றோர்கள் செய்கிற நல்ல விஷயங்களை கூட இன்னைக்கு பிள்ளைகளால் சகிக்க முடியவில்லை. அப்ப எப்படி உனக்கு அது அன்பு இருக்குது? தாய் மேல, பெற்றோர் மேல இருக்கிற அன்பு எப்படி? சகிப்பு தன்மை தான் உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கிற அன்பை உங்களுக்கு பிரதிபலிக்கிறது. ஒரு ஊழியக்காரங்க சில காரியங்களை சொல்லி சிக்ஷிக்கும் போது அதை சகிப்பதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற தேவ அன்பு. வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பாடுகளை நாம் சகித்துக் கொள்வதுதான் தேவன். நிறைய பேர் சகித்துக் கொள்ளவே முடியாது, சினம் கொள்ள ஆரம்பிப்பார்கள் கண்டிக்கிறவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்குள்ள அன்பு அற்று போய்விட்டது என்பதை காண்பிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து அநீதிகளை சகித்துக் கொண்டார். கஷ்டப்படுகிற ஏழை எளிய மக்கள், சமுதாயத்தான அங்க இருக்கிற ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாடகர்கள், மேலான வகுப்பை சார்ந்த மக்களால் ஏழை எளிய மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள், அபகரிக்கப்பட்டார்கள், ஏழைகளை அடித்து இன்னும் வாழ்க்கையில முன்னேற்றங்களை கண்டார்கள். இப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் என்ன பண்ண வச்சு அநீதி செய்யும் போது அந்த மக்கள் எல்லாம் தோய்ந்து போனார்கள். அன்பு காட்ட யாரும் இல்லை, எங்களை நேசிக்க யாரும் இல்லைன்னு சொல்லி மக்கள் சோர்ந்து போனார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து அது போன்ற மக்கள் மத்தியில போயிட்டு அவர்களுக்கு உணவு கொடுத்து, பேச்சு பேசுற அதை செயல்களால் செய்து காட்டுகிறார். பசித்த மக்களுக்கு உணவு கொடுக்கிறார், சிறுமைப்பட்ட மக்களை தேடி போய் அவங்களுக்கு ஆதரவு உண்டாக பேசுகிறார், சரிங்களா, மன்னிக்கிறார், சகித்துக் கொண்டார். என்னென்ன குறைபாடுகளோ அந்த குறைபாடுகள் இருக்கிற மக்களுக்கெல்லாம் உதவிகளை செய்தார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும்போது அவருடைய கிரியைகள் எப்படி இருந்தது? நன்மைக்கு எதுவாக இருந்தது, சந்தோஷப்படும்படியாக இருந்தது, திருப்திப்படும்படியாக இருந்தது. அவருடைய கிரியைகளை கண்டு வாழ்த்த வேண்டும். ஒரு தாய் சொல்லுகிறார், உன்னை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது. கூட்டத்தில் இருந்த மக்கள் இயேசு செய்த கிரியைகளை குறித்து சொல்றாங்க.
அவர் பேசுற பேச்சை குறித்து, அவர் வாழ்க்கை முறை குறித்து சொல்றாங்க. உன்னை சுமந்த கர்ப்பம் பாக்கியம். அப்போ அவர் எல்லா கிரியைகளை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், எல்லா மனுஷனும் இப்படி இருக்கிறான், ஆனா இந்த மனிதனை வித்தியாசமா இருக்கிறாரு என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் கிரியைகள் ஆச்சரியத்தை கொடுத்தது. அப்போ அவருடைய கிரியைகள் பாருங்க, யாரையும் துக்கப்படுத்தவில்லை, யாரையும் வேதனைப்படுத்தவில்லை. அதே இடத்துல பிசாசுடைய கிரியை பாருங்க, வேதாகம காலத்தை இயேசுடைய கிரிகள் இப்படி இருக்குது. அநேகரை கட்டவிழ்த்தது, அநேகருக்கு வாழ்வளித்தது, அநேகருக்கு உதவி செய்தது, நன்மைகள் செய்தது, அவர் இக்கட்டுகளிலே நன்மை செய்தார். ஆனா இதே பிசாசுடைய கிரிகளை பாருங்க, அநேகருக்குள் புகுந்து அவங்கள தற்கொலைக்கு நேராய் நடத்தினது, அவங்க வாழ்க்கையை கசப்பாக்கினது, அவங்கள மரணத்துக்கு நேராய் நடத்தினது, அவங்க வாழ்க்கையில வியாதிகளை கொண்டு வந்தது, கண்ணீரையும் அங்கலாய்ப்பையும் கொண்டு வந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் கிரியை மனிதனை சந்தோஷப்படுத்துகிறது, ஆனால் பிசாசுடைய கிரியையோ மக்களை துக்கப்படுத்துகிறது, மக்களை அங்கலாய்ப்புள்ள நடத்துகிறது, மக்களை சோர்வுக்குள்ளே நடத்துகிறது. அப்போ பைபிள் சொல்லி, நீங்கள் என்னுடைய பிள்ளைகளா இருந்தால், யார் அவருடைய பிள்ளைங்க? யோவான் 1:12 வேதம் சொல்லு, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? அவர் எப்படி மனித உருவத்தில் வந்து அவருடைய செயல்களால் எல்லாரும் நன்மை கண்டார்களோ, அவருடைய செயல்களால் எல்லாரும் பசி ஆற்றப்பட்டார்களோ, அவருடைய செயல்களால் எப்படி அநேகர் விடுவிக்கப்பட்டார்களோ, அவர் செயல்கள் எப்படி எல்லாரும் அங்கீகரிக்கத்தக்கதாய் இருந்ததோ, அதே போல அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய செயல்பாடுகளும் பைபிள் சொல்லி அவரை போல் இருந்தாதான் நாம் அவருடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லு. இயேசு சொன்னார் மத்திய 5ஆம் அதிகாரத்தில், சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னார். அப்போ எது நல்ல கிரியை? சமாதானமாய் வாழ்வது நல்ல நற்கிரிகளுக்கான அடையாளம். அதுதான். நீங்க ஒரு நிறைய பாருங்க, தன் வீட்டுக்குள்ளேயே சமாதானமா வாழ மாட்டாங்க, சுத்தி இருக்கிற மக்கள் மத்தியிலும் சமாதானமா வாழ மாட்டாங்க. எப்ப பாரு வீட்டுக்குள்ளேயே சண்டை போடுவாங்க, வெளியே சண்டை போடுவாங்க. அப்ப இவனுக்கு கொண்டு போய் எங்கதான் வைக்கிறது? வீட்டுக்குள்ள வச்சாலும் பிரச்சனை, சரி சமுதாயத்துல வச்சு அங்கே பிரச்சனை, இவனுக்கு கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சவனு பிசாசு கூட சண்டை போடுங்கிற பாப்பாள். பிசாசு நல்லா நீ ஏண்டா வந்த பிசாசு கூட யோசிப்பாங்க. அப்போ வேதம் சொல்லுது, நம்ம சமாதானமாய் வாழ வேண்டும். எங்க? வீட்டுக்குள்ள, நம்ம வாழக்கூடிய இடத்துல, நம்ம சூழ்ந்திருக்கிற மக்கள் மத்தியில நாம் சமாதானமாய். அப்ப சமாதானமாய் வாழ்வதுதான் நற்கிரிகளின் முக்கியத்துவமான அடையாளமா இருக்கிறது. கணவன் மனைவியோடு, பிள்ளைகள் பெற்றோரோடு, திருச்சபை விசுவாசிகள் ஒருவருக்கு ஒரு சமாதானத்தோடு, இதுதான் நாம் நற்கிரிகளை செய்கிறோம் என்பதற்கான அடையாளம். அதுதான். நிறைய பாருங்க, சமாதானமா வாழவே மாட்டாங்க, பிரிந்தே வாழ ஆசைப்படுவார்கள், சண்டையிட்டே வாழ விருப்பப்படுவார்கள், எப்போதும் பிரிந்தே இருக்கிறதுக்கு முயற்சி செய்வார்கள். அப்ப என்ன? இவர்கள் நற்கிரிகளை செய்யவில்லை, துர்க்கிரிகளை செய்து கொண்டிருக்கிறார். பைபிள் சொல்லு, துர்க்கிரிகளுக்கு ஒரு தண்டனை உண்டாம். துர்க்கிரிகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடக்காதே. நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க, எவ்வளவு தப்பு பண்ணாலும் எனக்கு ஒண்ணு அவளை பத்தியா, எனக்கு கடவுள் அடிக்கிற பத்தியா, ஏதோ நேரிட பத்தியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தேவ தயவு ஏன் நம்மள பொறுமையா இருக்கிறாரா? நாம் குணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். நம்ம தவறு செய்கிறோம் என்று தெரிந்தாலும் தேவன் பொறுமையா இருக்க காரணம் என்ன? நம்ம அடித்து கொள்வதற்கல்ல, நம்ம எப்படியாச்சும் குணப்பற்ற மாட்டோமா, எப்படியாச்சும் சீர்பற்ற மாட்டோமா, எப்படியாச்சும் அந்த தப்புல இருந்து வெளியே வந்துவிட மாட்டோமா என்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம மேல நீடிய தயவாக, நீடிய பொறுமையாக இருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் நற்கிரிகளை செய்ய, துர்க்கிரிகளுக்கு நற்கிரிகளுக்கு பலன் உண்டு, ஆனா துர்க்கிரிகளுக்கு தண்டனை உண்டு. நல்லா கவனிக்கணும். நற்கிரிகளுக்கு என்ன உண்டுங்க? நாம் செய்யற எந்த ஒரு சின்ன கடுகளவு நற்கிரிகள் ஆனாலும் இதுக்கு பலனை நீங்க அடையாம போக மாட்டீங்க. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கூட அந்த நற்கிரியை, தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு அந்த காலத்துல தண்ணீர் கூட கொடுக்காம கிறிஸ்தவங்களை ஒதுக்கி வச்சாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தண்ணீர் கொடுத்தாங்க, அவங்களுக்கு கூட பலன் உண்டு. அப்பதான் ஏன் சொன்ன, நீங்கள் போகும்போது உங்களை இது மாதிரி ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க வீட்டு ஆசீர்வதின்னு சொன்னார். அதான் பைபிள், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை நீங்கள் அடையாமல் போக மாட்டீங்க. ஏன்னா தண்ணீர் என்பது இந்த காலத்துல ரொம்ப பெரிய விஷயம். தண்ணீர் பற்றாக்குறை உண்டு இஸ்ரவேல் நாட்டுல. அப்ப அது மாதிரி இடத்துல சில நேரத்துல அரசாங்கத்துக்கு பயந்து கிறிஸ்தவனுக்கு கூட தண்ணீர் கொடுக்காமல் மறுக்கப்பட்டது. ஆனா அப்பேற்பட்ட சூழ்நிலை கர்த்தருடைய ஊழியக்காரங்க ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கூட
ஒரு ஆகாரம் கொடுத்தால் கூட அதுக்கு கூட அந்த நற்கிரிகளுக்கு கூட பலனை கர்த்தர் கொடுக்கிறார். வேதத்தை தபித்தாள் என்ற ஒரு பெண் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அந்த தபித்தாள் என்ற பெண் மரித்து விடுகிறார். எல்லாரும் கூடி நின்று அழுகுறாங்க. பைபிள் எதை எண்ணிச்சு அழுதாங்களா? அவள் உயிரோடு இருக்கும்போது செய்த நற்கிரிகள். அவள் உயிரோடு இருக்கும்போது அநேக பேருக்கு நற்கிரிகள். எதை வச்சு பாருங்க, அவர் ஒரு ஏழை விதவைதான். ஆனால் அவளுக்கு வரக்கூடிய கொஞ்சம் வருமானத்துல அநேகருக்கு அவர் உதவி செய்தார். அவர் என்னெல்லாம் உதவி செய்ய தோன்றினதோ அந்த கொஞ்சம் உதவியில அநேக உதவிகளை செய்தபடினாலே அவள் மரித்த போது நற்கிரிகளை செய்து மரித்தவரை குறித்து சமுதாயமே கதறி அழுது கொண்டிருக்கு. நற்கிரிகளை செஞ்சவங்க மரிச்சிட்டாங்களா, அவங்க சாவல்தான் அவங்களுக்கு இருக்கிற ஆட்களை பார்க்க முடியும். ஒரு மனுஷன் உலகத்தில் நற்கிரிகளை செய்து அவன் மரிப்பானால் அப்பேற்பட்ட மனிதனுக்கு இந்த பூமியிலும் அவன் பேர் அழியாதபடிக்கு அவனை சமுதாயம் வாழ்த்துகிறது. ஆனால் நற்கிரிகளுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கூட அந்த நற்கிரிகள் தான். ஆனா அதற்கு பலன் அடையாம ஆனா அதே நேரத்தில் துர்க்கிரிகளுக்கு தண்டனை இல்லாம போகிறார். அதாவது துர்க்கிரிகளுக்கு தக்க தண்டனை அவனுக்கு சீக்கிரத்துலதான் வரல, ஆனா வரும் சொல்றார். என்ன சொல்றாரு? துர்க்கிரிகளுக்கு சீக்கிரத்துல தண்டனை உண்டு, ஆனா சீக்கிரம் வரல, லேட் ஆகுது. நான் நல்லா தானே இருக்கிறேன், தப்பு பண்ணிட்டு அப்படி யோசிக்காத. உடனே தண்டிக்க அவரால் முடியும், ஆனால் அவர் அடிப்பது சித்தம் அல்ல, கொல்லுவதும் அடிப்பதும் சித்தம் அல்ல. ஒரு மனிதன் உருவாகவே ஆண்டவர். அப்போ நான் தேவனுடைய பிள்ளையா பிசாசின் பிள்ளையா என்பதை எனக்குள் இருக்கிற குண அதிசயங்கள் தான் நான் யார் என்பதை காட்டுகிறேன். எது காட்டுதுங்க? எது காட்டுது? எனக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள் தான் நான் யார் என்பதை காட்டுகிறேன். கடவுள் எல்லாரையும் கண்டு சந்தோஷப்படுறாரா? உதான் சொல்ல, ஒரு திருடன் உங்க வீட்டுல எல்லா பொருளும் கொள்ளையடித்து கொண்டு போறான், அவனுக்கு வந்து நீங்க சந்தோஷப்பட முடியுமா? முடியாது. உங்களுக்கு எதிராக ஒருவன் எப்போதும் தூஷித்துக் கொண்டே இருக்கிறான், அவனை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட முடியுமா? அப்போ கர்த்தர் நம்மை குறித்து எப்போது சந்தோஷப்படுவார்? நான் துர்க்கிரி செய்யும் போது என்னை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுவதில்லை, என்னை குறித்து துக்கப்படுகிறார். அவர் துக்கப்படும் போது என் மனசு தானா எனக்குள்ள துக்கம் அடைகிறது. ஆனால் எப்போது கர்த்தர் என்னை குறித்து சந்தோஷப்படுகிறார்? எனக்குள்ள இருந்து நற்கிரிகள் மக்களுக்கு வெளிப்படும் போது, நான் நற்கிரிகள் செய்யும் போது அதை காண்கிற கர்த்தர் அவர் சந்தோஷப்படுகிறார். எப்படி ஒரு தவறானவன் ஒரு தப்பை செய்யும் போது நாம் துக்கப்பட முடியுமோ, சந்தோஷப்படாமல் துக்கப்பட முடியுமோ, அதே போலத்தான் கர்த்தருடைய பிள்ளைங்க நாம் நற்கிரிகளை செய்யும் போது, நல்லதை செய்யும் போது, நல்ல செயல்களை செய்யும் போது இதை காண்கிற ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார், பரலோகம் சந்தோஷப்படும். எது நல்ல கிரியை? ஒரு பாவிக்கு நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க பாருங்க, இது மிகப்பெரிய நற்கிரியை. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ் என்ன பண்ணுமா? அப்ப எது நற்கிரியை? சுவிசேஷம் அறியாத மக்களுக்கு, இயேசுவை அறியாத மக்களுக்கு, அடிமைப்பட்ட மக்களுக்கு, கட்டப்பட்டிருக்கிற மக்களுக்கு இயேசுவை போய் நீங்கள் அறிவித்து ஒரு பாவியை ரட்சிப்புக்கு நேராய் நடத்துறீங்களே, இதுதான் மிகப்பெரிய நற்கிரியை. இதை செய்வதற்காக ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஏன் நம்ம ஆண்டவர் படைச்சார்? நற்கிரியைகளை செய்வதற்காகவே ஆண்டவர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். நம்மளை படைச்சதின் நோக்கமே என்னதான்? நாம் நற்கிரியைகளை செய்து வாழ வேண்டும் என்பதற்கு. அப்போ நாம் நற்கிரியைகளை செய்தால் அவை எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. ஆண்டவர் நம்மை கண்டு சந்தோஷப்படுகிறார். நீங்கள் செய்த நற்கிரியைகள் தான் நீங்கள் கடவுளை விசுவாசிக்கிறீங்க என்பதை அடையாளப்படுத்துகிறது. ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாம் பார்த்து ஆண்டு சொன்னார், உன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு போய் மோரியா மலையில பலியிடு என்று சொன்னார். கவனிக்கலாம், ஆபிரகாம் என்ன சொல்லி கூட்டிட்டு போனாரா? சாராள் கிட்ட ஏதோக்குடி பாடசாலையில பாடம் கற்றுக்கொள்வதற்காக உன் மகனை நான் அழைத்துக் கொண்டு போகிறேன் என்று சொல்லி தாயிடத்திலே சாராளிடத்திலே சொல்லிவிட்டு தன் மகன் ஈசாக்கை ஆபிரகாம் கூட்டிக் கொண்டு போனார். ஏன்னா பிள்ளைகளை பலி கொடுக்க போறேன்னு சொல்ல முடியாது நம்ம. அதனால சில ஆண்டுகள் தங்கி ஏதோக்கிடத்திலே பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படி சொல்லி அனுப்பும் போது சாராள் அழுதார்களாம். அந்த பிள்ளை கையில புடிச்சிட்டு மறுநாள் காலையில் அந்த பிள்ளை என்கிட்ட இருக்காது, இதோட எத்தனை வருஷம் ஆகும் தெரியாதுன்னு சொல்லி அந்த தாய் எழுந்து அதிகாலையிலே அந்த பிள்ளைக்கு தான் கையினாலே ஆதாரம் எல்லாம் செய்து அந்த பிள்ளை குளிப்பாட்டி ராஜா மாதிரி வஸ்திரங்களை கொடுத்து அவனுக்கு கிரீடம் எல்லாம் வச்சு, என் பிள்ளைய இதுதான் நான் கடைசியா ஊட்டுற சாப்பாடு, நான் கடைசியா குளிப்பாட்டுறது இதுதான், நான் கடைசியா கொஞ்சம் முத்தம் கொடுக்குறது இதுதான் சொல்லி அவன் முகமெல்லாம் நெத்தியெல்லாம் அந்த தாய் முத்தம் கொடுத்து
அவனை கொண்டு போய் ஒரு கழுதை மேல் உட்கார வைத்து பிள்ளையை பத்திரமா கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி ஆபிரகாம் தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு கண்ணுக்கு தெரியாத தூரம் ஸ்தோத்திரிக்க மறைந்து போகிற வரைக்கும் சாரால் எட்டி நின்று கண்ணீரோடு கூட அந்த பிள்ளைக்காக காத்து கொண்டு கையசைத்துக் கொண்டே இருக்கிறாள். கவனிங்க, இப்படி கொண்டு போன இந்த பிள்ளையை கொண்டு போய் மோரியா மலையில் ஆண்டவர் கேட்டாருன்னு சொல்லி அப்படியே பலி கொடுக்க பிள்ளையை கிடத்தி விட்டு கத்தி எடுத்து ஓங்கி வெட்டார்கள். ஆண்டு வானத்துக்கு ஒரு சத்தம் போனார், ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையான கையை என்ன பண்ணதே. கவனிங்க, அவருக்குள்ள விசுவாசமா கடவுளை விசுவாசித்தார். ஆனால் அந்த விசுவாசத்தை தனக்குள்ளே வைத்துக் கொள்ளவில்லை, அதை செயல்களால் காட்டுகிறார். அப்போ நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கிரியைகளால் காட்டாவிட்டால் எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது? செத்தது. பைபிள் சொல்லி விசுவாசம் கிரியைகளான விசுவாசம் எப்படிப்பட்டது? செத்ததுனால ஏதாச்சும் பிரோஜனம்? ஏதாச்சும் ஒரு மனிதன் செத்து போய்விட்டான், செத்து போன மனுஷன் ஏதாச்சும் பிரோஜனம் இருக்குன்னா? ஒரு உயர்ந்த அதிகாரி, அந்த அதிகாரி உயர்ந்தவராக இருந்தாலும் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் மேன்மை. அவர் மரித்து விட்டால் எந்த பிரோஜனமும்? அவர் உயிரோடு அவர் போன ஒரு சிக்னேச்சருக்கு வேல்யூ உண்டு. அதே செத்து போன மனுஷன் என்ன இருந்தாலும் ஒரு பிரோஜனம். அதே போலதான் நம்முடைய கிரிகள் செத்ததா இருந்தால் அதனாலே ஒரு பிரோஜனம். அப்போ விசுவாசம் இல்லாத நம்முடைய விசுவாசத்தை எப்படி காட்ட வேண்டும்? முதல்களால் அல்ல. ஏதோ சர்ச்சைக்கு வந்தோமா, உட்கார்ந்தோமா, ஆராய்ச்சியமா போனோமா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இது சரியான விசுவாசம் அல்ல. உன் விசுவாசத்தை உன் கிரியைகளால் காட்ட வேண்டும். நீ கடவுளுக்கு அதிகமாய் நீ எதை நேசிக்கிறாயோ அதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய தருணங்கள் வந்தாலும் அதை கொடுக்க வேண்டும். பாடுகளை சகிப்பது, உபத்திரவங்களை ஏற்றுக்கொள்வது, அவமானங்களை நிந்தனைகளை ஏற்றுக்கொள்வது, நன்மை செய்த நிமித்தமாய் வரக்கூடிய பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் நற்கிரியைகளின் அடையாளமாக இருக்கிறது. அப்ப ஆபிரகாம் தனக்குள் இருந்த விசுவாசத்தை அவர் தன் கிரியைகளினாலே காட்டினார். எதனால காட்டினார்? அப்போ கிரியைகளிலே வெளிப்படாத எந்த விசுவாசமோ எந்த நம்பிக்கையும் அது பொய்யானது. அதே மாதிரி சர்ச்சில் உட்காருவேன், ஒரு ஊழியத்துல பங்கெடுக்க மாட்டேன், ஒரு ஜபத்துல பங்கெடுக்க மாட்டேன், என் வேலை நாதிகா மட்டும் வரணும் போனோம் அப்படின்னு சொன்னா அது கிரியையில்லாத விசுவாசம். நிறைய பேர் யோசிக்கணும், சர்ச்சைக்கு வரதான முக்கியம். இதுதான் ஆண்டு சொன்னாரு, சர்ச்சைக்கு உட்கார்ந்து போங்க நான் சொன்னாரு, ஊழியம் செய்யுங்கன்னு சொன்னாரு, சீசன்ல மாறுங்கன்னு சொன்னாரு, அடுத்தவங்களை ஆதாயப்படுத்துங்கன்னு சொன்னாரு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க நம்முடைய கிரியைகளால் வெளிப்படாவிட்டால் அந்த நம்பிக்கையும் பொய்யானது, அந்த ரட்சிப்பும் பொய்யானது. என் கிரியைகளிலே எதையும் காட்டாவிட்டால் நான் இன்னும் சரியான ரட்சிப்புல வரலாம். நல்ல ரட்சிப்பில் இருக்கிற மனுஷன் தன் கிரியைகளால் அன்பை காட்டுகிறான், தன் கிரியைகளினால் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறான். ஆனால் அப்படி இல்லாத ஒரு மனுஷன் எதையும் கிரியைகளினால் அவன் காட்ட தவறுகிறான். பைபிள் சொல்ற நம்ம கிரியைகளினால் காட்டும் போதுதான் நம்ம உண்மையா கடவுளை தெரிஞ்சுக்கிட்டே என்பது அடையாளமா இருக்கு. பைபிள் சொல்லு, கிரியினால் அன்பு காட்டுகிறவர்களே அவர் உண்மையாய் அறிந்திருக்கிறோம் என்பதை இப்போது அறிந்து கொண்டேன் என்று சொல்லி சொன்னார். அப்போ என்னுடைய கிரியைகளினால் அன்பை காட்டாவிட்டால் நான் இன்னும் கடவுளை சரியாய் அறிந்து கொள்ளணும். நிறைய பேச்சில் நிறைய பேசுவாங்க, ஆனா செயல்கள் ஒண்ணுமே. நல்லா பாடுவாங்க, அது எதுன்னு சொல்லி நிறைய ஒரு சிலர் ஒரு பாட்டு பாடுவாங்க. இவரு அந்தோனி அவர் எழுதின பாட்டு, மனுஷனை நீ கேட்டா கிள்ளி கொடுப்பான், கடவுளை நீ கேட்டா அள்ளி கொடுப்பான், பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஆனா அது மாதிரி அவங்க சுபாவங்கள் பாருங்க கொஞ்சம் கூட இருக்காது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய கிரியைகளால் எந்த ஒரு காரியமும் வெளிப்படாவிட்டால் எல்லாமே பொய்யானது, போலியானது. கிரியைகளினால் காட்டக்கூடிய காரியங்களுக்கு தான் ஆண்டவர் பலன் கொடுக்கிறாரே தவிர கிரியை இல்லாமல் வரக்கூடிய எதற்கும் பலனே பைபிள் சொல்லுது, அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்ன பண்ணுவோம். அப்ப எது நம்ம கூட வரும்? இந்த உலகத்துல வாழ்ந்து செத்து போயிட்டு நினைச்சீங்க, எது நம்ம கூட வரும்? நீ சேர்த்து வச்ச சொத்து சுகம், பொன் பொருள் ஆஸ்தி எல்லாம் கூட வருமா? ஒரு குண்டு ஊசி கூட வராது. வேதம் சொல்லு, தாய் வயிற்றில் வரும்போது நிர்வாணியாய் எப்படி வந்தோமோ அதே போலத்தான் இந்த பூமியை விட்டு போகும்போதும் நிர்வாணியாய் போகும். ஆனால் எது கூட வரும்? நாம் இந்த பூமியில இருக்கும்போது உயிரோடு இருக்கும்போது செய்த நன்மையான கிரியைகளும் நம்ம கூட வரும், தீமையான கிரியைகள். இந்த கிரியைகள் கூட வந்து இதுதான் நம்ம போக வேண்டிய இடம் எது என்பதை இந்த கிரியைகள் தான் தீர்மானிக்கும். நல்லா கவனிங்க, எது தீர்மானிக்குது? ஒரு பிள்ளை அடுத்த கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதி காலேஜுக்கு போனோம், எது தீர்மானிக்குது? சொல்லுங்க, மார்க் தான் தீர்மானிக்குது. மார்க் கம்மியாச்சுன்னா இல்ல,
அப்ப எப்படி ஒரு மதிப்பெண்கள் அவன் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்று தீர்மானிக்கிறதோ அதே போலதான் நம்ம மேல் நோக்கி நித்திய ஜீவனுக்கு போக வேண்டுமா இல்லை கீழ் நோக்கி நாம் சுதந்திரிக்கிறோம் வேதனை அனுபவிக்கிற ஸ்தலத்துக்கு போக வேண்டும்? இது எதை தீர்மானிக்கிறது? நான் இந்த பூமியில உயிரோடு இருக்கும்போது நான் செய்ய என் கிரியைகளில் இருப்பாரு. அப்போ இந்த பூமியில என் கிரியைகள் பொல்லாதவைகளா இருந்தால் நான் போகக்கூடிய இடம் மேல் நோக்கி கீழ் நோக்கிய சொல்லுங்க. எது? என் கிரியைகள் பூமியிலே பொல்லாதவைகளா இருந்தால் நான் போகக்கூடிய இடம் மேல் நோக்கி கீழ் நோக்கி. அப்போ நான் கீழ் நோக்கி போக வேண்டுமா? நேற்று கூட சொன்ன ஒரு இடத்துல பூமிக்கு ஆழத்துல போக போக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க 40,000 டிகிரி வெப்பத்தன்மை இருக்குமா பூமியில போக போக 40,000 டிகிரி அந்த சூடு தன்மை இருக்கும். பூமியில எந்த அளவுக்கு பள்ளம் எடுத்துக்கிட்டு கீழே ஆழத்துல போறோமோ அந்த அளவுக்கு உஷ்ணம் அதிகமா இருக்கும். 40,000 டிகிரி. ஒரு தண்ணீரை 100 டிகிரி செல்சியஸ் தண்ணீர் கொதிக்க வச்சிருந்தோம். ஆனா 40,000 டிகிரினா யோசித்து பாருங்க. அப்போ நம்முடைய கிரியைகள் தான் நாம் மேல் நோக்கி ஆண்டுடைய சமூகத்துக்கு இளைப்பாற போக வேண்டுமா இல்ல தவறான கிரியைகளை செய்து எல்லாரையும் துக்கப்படுத்தி எல்லாரையும் ஏமாற்றி எல்லாரையும் வஞ்சித்து என் கிரியைகளால் நான் கீழ் நோக்கி வேதனையான இடத்துக்கு போனோமா என்பதை என் கிரியைகள் தான் என்னை யார் என்பதை காட்டி. அப்போ ஞானஸ்தானம் மட்டும் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, உன் கிரியைகள் தான் உன்னை பரலோகம் கொண்டு போகும். எது கொண்டு போகுது? உன் கிரியைகள் தான் உனக்கு பலனை பெற்றுக் கொடுக்கும். நீ எனக்குள்ள எந்த கிரியைகளும் இல்லை என்றால் எனக்கு எந்த பலனும் கிடையாது அர்த்தம். ஏன்னா அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாகத்தான் ஆண்டு என்ன பண்ணுவாரு. நான் ஒண்ணுமே பண்ணல, நான் போய் என்ன பலனை பெற்றுக் கொள்ள முடியும்? இந்த பூமியில எந்த கிரியை செய்யல. ஆனா பரலோகத்துக்கு போகும்போது எனக்கு எப்படி இருக்கும்? என்ன இருக்கும்? ஒருத்தர் மாசந்தோறும் 1ஆம் தேதி சம்பளம் வரணும்னு வச்சுக்கங்க. ஒருத்தர் மாசம் முழுக்க லீவ் போட்டு போய் 1ஆம் தேதி கரெக்டா சம்பளத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறான். ஒருத்தர் மாசமெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு போய் கை நீட்டுறான். இதுக்கு பலன் யாருக்கு கிடைக்கும்? மாசம் உள்ள வராம வந்து என்ன கொடுப்பாங்க? உததான் கொடுப்பாங்க. எப்படின்னா லைன்ல வர நிக்கிற போறான்னு சொல்லி துரத்தி அனுப்புவாங்க. அப்ப என்ன, இந்த பூமியில நம்ம என்ன செய்தோமோ இந்த கிரியைகள் தான் பரலோகத்துல என் பங்கை தீர்மானிக்கிறது. நீ எந்த இடத்துல இருக்கணும், எவ்வளவு மேன்மை அனுபவிக்கணும், எந்த மாதிரியான மகிமைக்குள்ள உனக்கு கொண்டு போகணும். பரலோகத்துல மகிமையில வித்தியாசம் இருக்கிறது. நட்சத்திரங்களை பாருங்க எப்படி ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கிறது. அதே போல மகிமையில வித்தியாசம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனை ஆண்டவர் கொடுப்பதில்லை. அவரவர்களுக்கு பலன் வித்தியாசம். சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் ஊழியம் செய்யறவங்களுக்கும் ஒரே பலனா கிடையவே கிடையாது. சும்மா சபைக்கு அட்னஸ் போட்டா போதும் நினைக்கிறவங்களுக்கும் எல்லா எல்லையிலும் பங்கெடுத்து எல்லாத்திலும் ஈடுபடுத்தக்கூடியவங்களுக்கும் ஒரே பலனா யோசித்து பாருங்க. ஒரு கம்பெனில போய் பெருக்கிற வேலை செய்யறவங்களுக்கும் மேனேஜ்மெண்ட்டா உட்கார்ந்து கம்பெனியை நிர்வாகம் பண்றவங்களுக்கு ஒரே சம்பளமா சொல்லுங்க? ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற ஒரு நர்ஸுக்கும் அதே ஹாஸ்பிட்டல் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு டாக்டர்ஸுக்கும் ஒரே சம்பளமா? வித்தியாசம் இருக்கிறது. அதே போலத்தான் நாம பரலோகத்துல போகும்போது கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் கிடையாது. இந்த பூமியில நம்ம செய்த செயல்களுக்கு தக்கதாகத்தான் ஆண்டவர் அங்கே பலனை கொடுப்பார். இந்த பூமியில நீ எந்த கிரியைகளையும் காட்டி உன் அன்பை நிரூபிக்காவிட்டால் பரலோகத்துல உனக்கு பலனே இருக்காது. பரலோகத்துல ஒரு நிரூபணி, ஆனா பலன் இருக்காது. நம்ம இந்த பூமியில எந்த கிரியையுமே செய்யறனா காலப்போக்கில் இடறி நம்ம விசுவாசம் தளர்ந்து போயிடும். அப்போ விசுவாசம் உள்ளவன் பேச்சில் அல்ல தன் கிரியைகளினாலே காட்டுகிறான். ஆனால் விசுவாசம் இல்லாதவன் என் கிரியையை காமிச்சாதானா, ஊழியம் செஞ்சாதானா, ஜெபம் பண்ணாதானா, கொடுத்தாதான் அன்பா, இப்படி சொல்லி வேடிக்கையான கதைகளும் அவன் பேசிக்கொண்டு என்ன காரணம்? அவனுக்கு கிரியையை காட்ட முடியல. அவனுக்குள்ள இன்னும் விசுவாசம் வராதபடியாக தான் இப்படியே பேசிக்கொண்டிருக்கிறான். ஒரு நபரை பார்த்து இப்படியே கேட்பான், எதுலையுமே பங்கெடுக்க மாட்டேன்றீங்க, வரீங்க போறீங்க, எல்லாத்துக்கும் கண்டுகிட்ட தான் கடவுளா? அவன் எப்படிதான்? அப்போ உன் விசுவாசத்தை காமி. அப்போ நான் கிரியைகளை செய்கிற ஒவ்வொன்றும் என் விசுவாசத்தை காட்டுகிறது. எதை காட்டுது? என் கிரியைகளினால் நான் காட்டாத எதுவும் எனக்குள் இருக்கிற அவிசுவாசத்தை அது பிரதிபலிக்கிறது. நாம் இந்த பூமியில என்ன கிரியைகளை செய்கிறோமோ இந்த கிரியைகளுக்கு தக்கதாகத்தான் அதற்கு சரியாகத்தான் பலன் நமக்கு இருக்குமே தவிர அதற்கு மிஞ்சி எந்த பலனை கர்த்தர் என்ன பண்ணாரு? அதான் ஆண்டு சொல்ற கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும். எந்த அளவினால் அளக்கிறீங்களோ ஆண்டு சொல்ற நீ எப்படி செஞ்சியோ அதை வச்சுதான் உங்களுக்கு பலன்ன்ற. எப்படி நீ பூமியில் என்ன என்ன விதைச்சியோ அதுக்கு தக்கதாகத்தான் பலன். அப்போ ஆண்டு சமூகத்துல
பலனை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நமது பூமியில கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரே ஒரு காலத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். கவனிங்க, நமக்குள்ள இருக்கிற குணம் எப்படிப்பட்டது என்பதை அறிகிறோம் பாருங்க. அது ஒரு மிகப்பெரிய திறமை. அப்படிதான் வேதம் நமக்கு சுட்டி காட்டுது. திறமையில நிறைய திறமை இருக்கு. பாடுறது ஒரு திறமை, பேசுறது ஒரு திறமை, நல்ல சமைக்கிறது ஒரு திறமை, கொஞ்சத்தை நிறைவாக்குறது ஒரு திறமை, எல்லா திறமையும் புரிந்து கொள்வது ஒரு திறமை, நிறைய திறமை இருக்கிறது. ஆனா ரொம்ப முக்கியமான திறமை தெரியுமா? என்னுடைய குணம் எப்படி இருக்கிறது, என் பண்புகள் எப்படி இருக்கிறது, என் பண்புகள் மற்றவங்களை துக்கப்படுத்துகிறதா அல்லது மற்றவங்களை சந்தோஷப்படுகிறதா என்பதை நம்ம நிதானிச்சு பார்க்கிறோம் பாருங்க. அது மிகப்பெரிய திறமை. இந்த திறமை எல்லாருக்கும் வேணும். இந்த திறமை நமக்கு இல்லைன்னா வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி நம்மளால அடைய முடியாது, ஒரு மாற்றத்தை நம்மால அடைய முடியாது, ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம் விசேஷித்த மேன்மை அடைய நம்மால முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கிரியைகள் தான் நான் தேவனுடைய பிள்ளை என்று, நான் பிசாசுடைய பிள்ளை என்பதை காட்டுகிறோம். காயின் பாருங்க, அவர் பிசாசுடைய மகன் என்பதை அவர் கொலை செய்து காட்டினார். அப்போ நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் உங்களுக்கு இருக்க நற்கிரிகள், உங்களுக்குள்ள இருக்கிற கனிகள், உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு அதை காட்டும். ஆனால் நான் பிசாசுடைய பிள்ளைகள் என்றால் அவனுக்குள்ள விரோதம், கசப்பு, பகமை, பொறாமை, இதெல்லாம் அவன் என்ன காட்டுகிறது? அவன் நான் கர்த்தருடைய பிள்ளை அல்ல, நான் பிசாசின் பிள்ளை என்பதை அவனுடைய கிரியைகள் தான் நான் தேவனுடைய பிள்ளையா அல்லது பிசாசின் பிள்ளையா என்பதை காட்டக்கூடியதாயிருக்கு. அதனால நம்முடைய கிரியைகள் ஏதாவது தவறாக இருந்திருந்தால் அந்த கிரியைகளை சரிபடுத்திக் கொள்ளுங்கள், அந்த கிரியைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். எந்த இடத்துல உங்க கிரியைகள் தப்பா இருக்கிறதோ அதை கொஞ்சம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா கர்த்தர் நம்மிலே சந்தோஷம்.